மூவி வேர்ல்டு மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா, பிக் பாஸ்ல நிறைய குழப்பங்கள் நடந்து பார்வதியும் கமருதீனும் வெளியே போயிருக்காங்க. இதுக்கு காரணம் யாரு அப்படின்னு பார்த்தா சாண்ட்ரா அப்படின்னு சொல்லப்படுது. பார்வதி செஞ்ச தவறான விஷயம் தான், அதனாலதான் அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. அதை பத்தி நம்ம பிரியா ரஞ்சித் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்ன நடந்திருக்கு, இது சரியா தவறா அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். ஸோ இப்பெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு பில்டப் எல்லாம் என்னால் கொடுக்க முடியாது. ஏன்னா வந்து பில்டப்பையும் தாண்டி அதை விட பெரியது அப்படிங்கிற மாதிரி கமருதீனும் பார்வதியும் வீட்டை விட்டு போயிட்டாங்க. நம்மளே சொல்லியிருந்தோம் நிறைய விஷயங்கள். ஸோ என்னதான் நல்லா விளையாண்டு இருந்தாலும் செய்த அந்த ஒரு தவறுனால, ஒரே ஒரு தவறுனால பார்வதிக்கு இவ்வளோ பெரிய ஒரு தண்டனை கிடைச்சு வீட்டை விட்டு 90 நாள் உழைத்த உழைப்பு வீணா போய் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. உங்களுக்கு கருத்து? நம்ம ஆக்சுவலா ஒரு என்ன சொல்றது, ஒரு ஷோவா பாக்குறோம். அதுல கண்டென்ட் அவங்க கிரியேட் பண்ணி தராங்க, டிஆர்பி தராங்க, நெகட்டிவ் கண்டென்ட் தராங்க, நிறைய விஷயங்கள் தராங்க. பிரியங்கா முதற்கொண்டு வந்து நெகட்டிவோ பாசிட்டிவோ இந்த ஷோவையே அவதான் ரன் பண்றான்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த 90 நாள்ல வந்து அவங்க அந்த அந்த எக்ஸ்ட்ரீமை காமிச்சது அந்த ஃப்ரைடே தான். ஸோ அந்த ஃப்ரைடே நம்ம பார்க்கும்போது இது வந்து பார்வதி செஞ்சிருக்க கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்தா இருந்தது. அது எப்படிங்க? அது ரொம்ப தவறுல, அந்த விஷயம் ரொம்ப தவறு. அதுதான் எட்டி உதைச்சது வந்து என்னால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன் இப்படி பண்ணீங்க? அப்போ எல்லாரும் ரெட் கார்டு கொடுத்துருங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்து நம்ம 2 பேருமே ரெட் கார்டு கொடுக்கலான்ற அளவுக்கு நம்ம நீங்க கூட சொன்னீங்க ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படிங்கறத நீங்க கூட சொன்னீங்க. ஆமா, ரெட் கார்டு கொடுத்து வெளில, அதாவது அவங்களுடைய அந்த காதல் லீலைகா இருக்கட்டும், எக்ஸ்ட்ரீம் வேர்ட்ஸா இருக்கட்டும், எக்ஸ்ட்ரீம் கண்டென்ட்டா இருக்கட்டும், அதனால அந்த ஒரு கோவத்தினால நான் அன்னைக்கு அதை சொன்னேன். ஆமா, இப்பவும் நான் சொல்றேன், அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்தது வந்து இப்ப நான் ஃபீல் பண்றேன். அவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த வீட்டுல இன்னும் நிறைய பேர் வாங்க வேண்டியவங்க இருக்காங்களேன்னு.